ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்களை சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்கழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஓட்டாய் காண். எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய் காண். எத்தனை ஏலும் பிரிவாற்றா கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்கழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்றாயில்லாயால். எத்தனை ஏலும் பிரிவாற்றாயில்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய என்றால் குத்து விளக்கு ஒளி வீச, கோட்டுக்கால் கட்டில் மேல் யானை தந்தத்தினாலாகிய கால்களை உடைய கட்டிலின் மீது மெத்து என்ற பஞ்சு சயனத்தின் மேல் ஏறி. மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி என்றால் மெதுவான பஞ்சு அணை மீது சயனித்து கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. நப்பின்னையை மார்பாக தழுவிக்கொண்டு உறங்கும் கண்ணனே, வாய்த்திரவாய். பேசாமல் இருக்கிறாயே, வாய்த்திறக்க கூடாதா? மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். துயிலெழ ஒட்டாய் என்றால் தூக்கத்தை விட்டு எழ அனுமதிக்காவிட்டால். எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையேல் என்றால் சிறிதும் பிரிதல் இயலாமல் இருக்கின்றாயே. தத்துவம் அன்று இது நல்லதன்று, ஏற்றதும் அன்று. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூச்சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண் மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, கண்ணனின் பிராட்டியே, நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்று கேட்கிறார்கள் இந்த பெண்கள். கண்ணனை எழுப்பி அனுப்புக என்ற பொருளை சொல்லக்கூடிய இந்த பாடல். இந்த பாடலினுடைய விளக்கம், பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருள்களால் செய்யப்பட்ட மெத்தையில். பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருள்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகின்றானாம் கண்ணன். எழுவானா? அவள் தான் எழ விடுவாளா? ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கின்றானாம். நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப, அவன் ஓரக்கண்ணால் பார்த்து, நீங்களே அவளிடம் சொல்லுங்கள், என் பிராட்டியான நப்பின்னையிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம்.
தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லை என்றால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கூறி அந்த பலன் கிடைத்தால் போதும் என்கிறார்களாம் இந்த பாவை நோன்பு ஏற்கக்கூடிய பெண்கள். இதைத்தான் இந்த திருப்பாவையில் பாசுரம் 19 நமக்கு உணர்த்துகிறது. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றாக்கில்லாயேல் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.